ரிட் மனு, அதாவது ரிட் பெட்டிஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அரசு அதிகாரி அல்லது அரசு அமைப்பு ஒருத்தர் சட்டத்துக்கு மாறாக செயல்பட்டு ஒரு குடிமகனோட உரிமையை பறித்தால் அதை எதிர்த்து நேரடியாக உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படக்கூடிய மனு தான் ரிட் மனு அப்படின்னு சொல்லப்படுது. இது இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகிள் 226 அதன் அடிப்படையில் இந்த ரிட் மனுவானது தாக்கல் செய்யப்படுகிறது. இதை சுருக்கமாக புரிகிற மாதிரி சொல்கிறோம் அப்படின்னா அப்படின்னா அரசு எனக்கு அநியாயம் செய்துவிட்டது, நீதிமன்றம் தான் தலையிட்டு அதை சரி செய்ய வேண்டும் அப்படின்னு உயர் நீதிமன்றத்தை நேரடியாக அணுகும் மனு தான் ரிட் மனு அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து ரிட் மனுவானது ஏன் போடப்படுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அரசு அதிகாரி சட்டத்தை மீறினால் ரிட் மனு போடலாம். அதே போல் விசாரணை இல்லாமல் ஆர்டர் போடுறாங்க அப்படின்னா அதை எதிர்த்தும் ரிட் மனு போடலாம். நீதி மறுக்கப்பட்டுச்சு அப்படின்னா அந்த சமயங்கள்லையும் ரிட் மனு போடலாம். அதே போல் அரசு நம்மளோட சட்டப்பூர்வ உரிமையை நிறைவேற்ற மறுத்தது அப்படின்னா அந்த மாதிரியான சமயங்கள்லையும் ரிட் மனு போடலாம். அதே போல் ஒருத்தரை சட்டவிரோதமாக அடைத்து வைத்தால் அந்த மாதிரியான சமயங்கள்லையும் ரிட் மனுவானது போடலாம். அடுத்து ரிட் மனுவானது யாருக்கு எதிராக போட முடியும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கலெக்டர், ஆர்டிஓ, டிஆர்ஓ, தாசில்தார், போலீஸ், எஸ்பி, கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ், யூனிவர்சிட்டிஸ், லோக்கல் பாடிஸ், முனிசிபாலிட்டி, பஞ்சாயத் இவங்களுக்கு எதிராக ரிட் மனு போட முடியும். அதே போல் யாருக்கு எதிராக ரிட் மனுவானது போட முடியாது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தனிநபருக்கு எதிராக ரிட் மனு போட முடியாது. இங்கே அரசு தொடர்பு இருக்க வேண்டும். அந்த மாதிரி அரசு தொடர்பு இருந்தால் மட்டும்தான் ரிட் மனுவானது போட முடியும். அதே போல் ரிட் மனுவில் இருக்கிற சில முக்கியமான சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நேரடியாக உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தல், அதே போல் விரைவான தீர்ப்பு, அதே போல் அரசு மீது நேரடியாக நீதிமன்ற கட்டுப்பாடு, இது ரிட் மனுவோட சிறப்பு. அதே போல் பொதுமக்கள் உரிமை பாதுகாப்பு, இந்த மாதிரியான சிறப்புகள் இந்த ரிட் மனுவில் இருக்குது. அதே போல் இந்த ரிட் மனுவோட வகைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஹேபியஸ் கார்பஸ், அதாவது இதோட பயன்பாடு என்ன அப்படின்னா, சட்டவிரோத அடைப்பிலிருந்து விடுவிப்பதற்கு இந்த மாதிரி ரிட் மனுவானது போடப்படுகிறது. அதே போல் மேண்டமஸ், அரசு கடமையை செய்ய உத்தரவிடுவதற்காக இந்த மேண்டமஸ் மனுவானது போடப்படுகிறது. அதே போல் செர்டியோராரி அப்படின்னு ஒரு ரிட் மனு, இது என்ன அப்படின்னா, தவறான அரசு உத்தரவை ரத்து செய்வதற்கும் இந்த ரிட் மனுவானது போடப்படுகிறது. அதே போல் புரோகிபிஷன், தவறான நடவடிக்கையை நிறுத்துவதற்கு இந்த ரிட் மனுவானது போடப்படுகிறது. அடுத்து ஒன்று இருக்குது என்ன அப்படின்னா, கியோ வாரண்டோ அப்படின்னு ஒன்று இருக்குது. இது என்ன அப்படின்னா, அரசு பதவியில் இருப்பவர் தகுதி உள்ளாரா அப்படின்னு கேட்பதற்கு இந்த குவா வாரண்டோ அப்படிங்கிற ரிட் மனுவானது